நேரங்களில் சிலர் அபாண்டமாக வதந்திகளை கிளப்பி விடுவார்கள் பாருங்கள். அதை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்து மயக்கமடைந்தே விழுந்து விடுவார்கள். உண்மைதானா, எப்படியா நடந்தது என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு அவ்வளவு அழகாக அந்த பச்சை பொய்யை வர்ணித்து சொல்லுவார்கள். இந்த நடிகர் துடித்து செத்தார், இந்த நடிகருக்கு இந்த நடிகைக்கு இந்த நோய் வந்து செத்தார், இந்த நடிகர் அந்த விபத்தில் இறந்து போனார், அவருக்கு கை கால் விளங்காமல் போய்விட்டது என்று அப்பட்டமாக பொய்யை எடுத்து விடுவதில் மன்னர்களாக இருக்கிறார்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும். ஒரு சமயம் கவுண்டமணியை கூட இறந்து விட்டார் என்று அதுவரை, அதாவது அவர் இறந்து விட்டார் என்று 20-25 தடவை வதந்திகளை கிளப்பி இருக்கிறார்கள். அவர் 85 வயதுக்கு மேல் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இறைவன் அவருக்கு நல்ல ஆயுள் தரட்டும். அதாவது அடுத்தவர்களை நோகடிக்கும் விதத்தில் இப்படி அபாண்டமான பொய்களை சொல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். அதை நம்பி நாமளும் ஆமாம் என்று நினைத்துவிடக் கூடாது. இன்றைக்கு மட்டுமல்ல, இப்படி பொய்யை கிளப்பி விடுகின்ற சமாச்சாரங்கள் பல வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கின்றன. அப்போதும் இது போன்ற டுபாக்குறுகள், இது போன்ற பொய்யை பரப்புகிறவர்கள், வதந்தியை கிளப்புகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். ஒரு சமயம் இது போன்ற ஒரு வதந்தியால் நடிகை KR விஜயா திருமணமான 2 ஆண்டுகளில் கலங்கி துடித்து போய்விட்டார். அப்படி ஒரு வதந்தி அவருடைய வீட்டிற்கு செய்தியாக வந்தது. அது என்ன, அந்த அனுபவத்தை KR விஜயாவே சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்னதை இங்கே தருகின்றேன். நான் புகழின் உச்சியில் இருந்த காலத்தில்தான் திருமணம் செய்து கொண்டேன். திருமணத்திற்கு பிறகு சுமார் 1 வருடம் திரைப்படத்தில் நடிக்கவில்லை. அந்த சமயத்தில் ஒரு நாள் இயக்குனர் மாதவன் அவர்களிடமிருந்து தொலைபேசி வந்தது. என்னம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள், நலமாக இருக்கிறார்கள் என்று கூறினேன். அவர் தொலைபேசி வைத்து விட்டார். சில நிமிடங்களில் இருந்து அடுத்த சில நிமிடத்தில் நடிகர் திலகம் வீட்டில் இருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அவர்களும் இதே கேள்வியை கேட்டார்கள். நானும் இதே பதிலை சொன்னேன். அடுத்து இயக்குனர் திருலோகச்சந்தர், பிறகு நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜி, மக்கள் திலகம் MGR இருந்து மற்றும் இனிய நண்பர் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் இவர்களின் வீட்டில் இருந்தும் அவர்களிடமிருந்தும் இதே கேள்விகளோடு தொலைபேசி வந்தது. நானும் அவர்கள் மாதவனுக்கு சொன்ன அதே பதிலை சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள், நானும் நலமாக இருக்கிறேன், என் கணவர் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னேன். இப்படி தொலைபேசியில் விசாரித்தது மட்டுமல்ல, பல நண்பர்கள் வீடு தேடி வந்து விட்டார்கள் நலம் விசாரிக்க. என்னிடம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நலமாக இருக்கிறீர்கள் அம்மா என்று கேட்க வந்து விட்டார்கள். அவர்களுக்கும் அதே பதிலை நான் சொன்னேன். நலமாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன், என் கணவரும் நலமாக இருக்கிறார் என்று சொன்னேன். அப்போதுதான் ஒருவர் நாசுக்காக அந்த விஷயத்தை சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான் ஏன் எல்லோரும் என்னிடம் நலம் விசாரிக்கிறார்கள், போன் செய்து விசாரிக்கிறார்கள் என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. அதாவது என்னுடைய கணவர் விமான விபத்தில் இறந்து விட்டார், அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது போல ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை, வதந்தியை யாரோ கிளப்பி விட்டிருக்கிறார்கள். அது தெரிந்தே செய்தார்களா, எங்களை புண்படுத்த வேண்டும் என்று செய்தார்களா, அல்லது நான் சந்தோஷமாக இருப்பதை பொறுக்காமல் செய்தார்களா எனக்கு தெரியவில்லை. அதை கேட்டு நான் கலங்கி சுக்குநூறாகிவிட்டேன். என்ன இப்படியெல்லாம் அபாண்டமாக வதந்தியை கிளப்புகிறார்களே என்று அழுதுவிட்டேன். இந்த விஷயம் காட்டுத்தீ போல் பரவியதால் தான் எல்லோருமே என்னை தொலைபேசியிலும் நேரில் வந்தும் நலம் விசாரித்தார்கள். நல்ல வேளையாக அப்படி எதுவும் நடக்காததால் வந்தவர்கள் எல்லோருமே என்னை பார்த்து சந்தோஷத்தோடு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு சென்றார்கள். ஒருதலாக இப்படி வந்து விட்டதால் என் கணவர் 100 வயதுக்கு மேல் நீடூழி வாழ்வார் என்று கூறினார்கள். என்னால் மறக்க முடியாத அந்த அன்பு உள்ளங்களின் வாழ்த்துக்கள் இன்று வரையும் என்னை சந்தோஷத்தில் வைத்திருக்கின்றன. அதன் பிறகு நான் என் கணவரை அழைத்து டிஸ்ட்ரி சுற்றி போட்டேன். என்னால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பித்தேன். அதாவது ஏன் இப்படி வதந்திகளை கிளப்பிவிட்டு சிலர் மற்றவர்களை நோகடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தயவு செய்து இது போன்ற வதந்திகளை யாரும் கிளப்பி விடாதீர்கள் என்று KR விஜயா அவர்கள் அப்போது கேட்டுக்கொண்டார்.
நாமளும் அதை தான் இப்போது கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.